வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அன்று சொன்னது என்ற தலைப்பிலே சோவின் எழுத்துக்களை, படைப்புகளை, துக்ளக்-இதழில் வந்தவைகளை அசை போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 1/12/1987 துக்ளக்-இதழில் இடம்பெற்ற கார்ட்டூன்கள் இடம்பெறுகின்றன. அது இருப்பது ஒரு உயிர் போவது ஒரு முறை அப்படின்னு வீரவசனத்தை எப்போதும் பேசுவது திரு மு கருணாநிதி மற்றும் திமுகவினரின் வழக்கம். அது எந்தெந்த சமயத்திலெல்லாம் பேசியிருக்கிறார்கள், அந்த உயிர் போகாமலே இதுவரை ஏகப்பட்ட புரளிகள் பண்ணியிருக்கிறார்கள் என்பதை இந்த கார்ட்டூன்கள் மூலம் விளக்குகிறார். அதில் முதல் கார்ட்டூன், இலங்கை பிரச்சனை தேட்டரில் இன்று முதல் இருப்பது ஒரு உயிர் போவது ஒரு முறை, கலைஞரின் வீரகாவியம். அதில் ஒரு வயதான பாட்டி ஓரமாக இருந்து தோசை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. 3 தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் பார்க்கிறார்கள். அதாவது ஒருத்தர் நடுத்தரத்தை வயதை தாண்டியவர், ஒருவர் இளைஞர், ஒருவர் சிறுவர். அந்த சிறுவன் சொல்கிறான், ஐயா புது படம் ரிலீஸ், படா திருவிழா இருக்கும் போலக்கு இது அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு அதற்கு முன்னாடி அவர்கள் இந்த மாதிரி படம் வெளியிட்டது அவர்களுக்கு தெரியாது, அந்த சிறுவனுக்கு. அதனால் அப்படி சொல்கிறான். அடுத்தால 2வது கார்ட்டூன், இலங்கை பிரச்சனை தேட்டரில் இன்று முதல் இருப்பது ஒரு உயிர் போவது ஒரு முறை, கலைஞரின் வீரகாவியம். இது புஷ் இல்லை, அதாவது நடுவில் உள்ள இளைஞன் சொல்கிறான், இது புஷ் இல்லை தம்பி, போன வருஷம் இந்தி எதிர்ப்பு தேட்டரில் இதே படத்தை நான் பார்த்துக்கிறேனே அப்படிங்கிறான் அவன். சென்னை தமிழில் சொல்கிறான். அடுத்தால 3வது கார்ட்டூன், அதிலே அதே போஸ்டர், இலங்கை பிரச்சனை தேட்டரில் இன்று முதல் இருப்பது ஒரு உயிர் போவது ஒரு முறை, கலைஞரின் வீரகாவியம். அதில் அந்த நடுத்தர வயதை தாண்டியவன் அவன் சொல்கிறாப்புல, அட போயா, அதுக்கு முன்னால் விலைவாசி போராட்ட தேட்டரில் இந்த படத்தை நான் பார்த்துக்கிறேனே அப்படிங்கிறான். அவனும் சென்னை தமிழில் சொல்கிறாப்புல. அடுத்தாப்புல அதே போஸ்டர், இலங்கை பிரச்சனை தேட்டரில் இன்று முதல் இருப்பது ஒரு உயிர் போவது ஒரு முறை, கலைஞரின் வீரகாவியம். இப்போ அந்த வயதான பாட்டி பொறுமை இழந்து சொல்கிறாப்புல, சும்மா கிடங்கடா, 30 வருஷத்துக்கு முன்னாலேயே திராவிட நாடு கொட்டாயில் இதே பயாஸ்கோப்பை நான் பார்த்துக்கிறேன், இப்போ புது காப்பி எடுத்து விட்றாங்க போலக்கு இது அப்படின்னு சொல்லாப்புல. அதாவது இந்த வீர வசனத்தை சவடாலை அன்று திராவிட நாடு கோஷத்திலிருந்தே, அடைந்தால் திராவிட நாடு இன்றைய சுடுகாடு என்று சொன்ன காலத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சோ சுட்டி காட்டுகிறார். தொடர்ந்து சோ அவர்களின் படைப்புகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.